திருவண்ணாமலை மாவட்டம் கசப்பாக்கம் அருகே மேல்புத்தூர் கிராமத்தில் டிஜிட்டல் பயிர் சர்வே செய்யும் பணியில் ஈடுபட்ட தனியார் வேளாண் கல்லூரி மாணவி சங்கரியை பாம்பு கடித்துள்ளது. அவருக்கு பெரியகுளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டது. மேலும் இதே கல்லூரியைச் சேர்ந்த குரு ராமலட்சுமி என்ற மற்றொரு மாணவி நம்மியந்தல் கிராமத்தில் பணிகளை மேற்கொண்ட போது குளவி கொட்டியுள்ளது. 2 மாணவிகளும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கல்லூரி தாளாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவிகளை செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர். வேளாண் நிலங்களை கணக்கெடுக்கும் பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார். திருவண்ணாமலையில் நில அளவையின் போது மாணவியை பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், மாணவ மாணவிகளை ஆபத்தான பணிகளில் அரசு ஈடுபடுத்துவது ஏற்கத்தக்க. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு எண்ணெய் பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது அல்ல என தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மாணவிகள் பாம்பு பூச்சி கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு மாணவர்களை கட்டாயப்படுத்தி இந்த பணியில் ஈடுபடுத்தியதால் பாம்பு விஷப்பூச்சி கடிக்கும் நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், மாணவர்களை உடனடியாக விடுவித்து வருவாய்த்துறை மூலம் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.